ஆண்டவர் யாரை ராஜாவை உயர்த்தினாரு? யாரை உயர்த்தினாரு? ஏன்னா அவனுடைய காணப்பட்ட ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அவனுடைய இருந்துச்சு. என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 3:3 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து ஆமென். போதும். சாலமோன் என்ன செஞ்சான்? சொல்லுங்க. கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தா கர்த்தருடைய கட்டளையில என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவனை கை காட்டிட்டாரு. அடுத்த ராஜா இவன் தான். ஆண்டவரே, லைன் ஆர்டர் படி இவன் இல்லையே, இவன் மூத்தவன் இல்லையே, இவனுக்கு அனுபவம் இல்லையே. ஆண்டவர் பார்த்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், அவன் என்ன செஞ்சிருக்க இடத்துல அன்பு கூர்ந்தா அவனுக்குரிய அவனை எலிஜிபிள் ஆக்குறது, அவனுக்கு வேண்டிய ஞானத்தை தர்றது. பரிசுத்த வேதத்துல அதுக்கு பின்னாடி காணப்படக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது தாவீதுடைய மூத்த குமாரர்களும் தாவீதுக்கு இருந்த எல்லா படை தளபதிகளும் சாலமோனுக்கு என்ன செஞ்சாங்களாம்? பயந்து நடந்தாங்க. வயது இல்லைங்க, வயது சின்ன வயசு தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு ராஜரீக மகிமையை கொடுத்தாரு. எதனால? அவன் என்னிடத்துல அன்பு கொடுத்துட்டான். தேவையானது ஒண்ணு. அவன் பார்க்கும்போது அப்சலோம் பார்க்கும்போது காலையில எந்திரிச்சிருவானா. ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, காலையில தேடுகிறவர்கள் என்னை. ஆனா அவன் கர்த்தரை தேடுற காலையில தெரியல. ஒவ்வொரு நாளும் காலையில போய் ஒளிமுக வாசல்ல நின்று கொண்டு பட்டணத்துக்கு வரக்கூடிய ஜனங்களோட அன்பா பேசி இப்படி 2 வருடம் செய்து முழு ஜனங்களை தன்னிடத்துல எது தெரியும்? என்ன ராஜா வாக்கணும் பாருங்க. என்ன ராஜா வாக்கணும்? காலையில எழுப்புவான். கர்த்தரை தேட மாதிரி தெரியல, ஜனங்களை தேட ஆரம்பிக்கிறான் பாருங்க. அநேக காரியத்தை எப்படியாச்சும் நான் உயர்த்தி கொள்வேன்னு சொல்லி. ஆனா பாருங்க, கிருபை இழந்து போனான். தேவனை இழந்து போனவனாய் காணப்பட்டான். தேவனை அறியாதவனாய் காணப்பட்டான். தன்னுடைய பலத்திலையும் சத்துவத்திலையும் சாமர்த்தியத்திலையும் நம்பிக்கை வச்சிருந்தான். அவன் விரும்பின அந்த எல்லைக்கு அவனால போக முடியல. வாழ்க்கை மிக கடினமாய் காணப்பட்டது. யுத்தங்களும் மரணங்களும் இள வயதுல ஜீவன் பறிபோதலும் காணப்பட்டது பாருங்க. ஆனா ஒருத்தம் பார்க்கும்போது அதான் நான் சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை எளிதானது, லேசானது, சுகமானது. எப்படிப்பட்டதா? எளிதானது. நம்ம ரொம்ப ஹார்டா நினைச்சிருக்கோம் இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் நினைக்கிறோம். நபர் உலக வாழ்க்கை தான் ஹார்டானது. அவன் 2 வருஷம் பாருங்க ஜனங்களை கவர் பண்றதுக்காக என்னென்ன பிரயாசம் பண்ணிருக்கான். சாலமோன் இந்த சீனுக்கே வரல. அவன் தேவனத்துல அன்பு கொண்டு எப்படி அன்பு கொண்டிருப்பான்? ஆலயத்துக்கு போயிருப்பான், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருப்பான், தேவனுடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான். அவன் தேவனத்துல அன்பு கூறக்கூடிய அவனுடைய எல்லையில் இருக்கும் போது தேவையான ஒரு நேரத்துல கர்த்தர் ஒரு ஆளை கை காட்டிட்டார். யார் அது? சாலமோன். மோசே மரபுக்கு பின்னாடி